இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மீன் மார்க்கெட்டில் மின்கசிவால் பெண் பாதிப்பு, அதிமுக மறியல். நாளை விநாயகர் சதுர்த்தி விழா, சூடுபிடிக்க துவங்கிய பூ பூஜை பொருட்கள் விற்பனை. அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள சின்னக்கடை மீன் அங்காடியில் சேதமடைந்துள்ள மார்க்கெட்டின் மேற்கூரைகளையும் மார்க்கெட்டில் ஏற்படும் மின்கசிவை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத ஆளும் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சின்னக்கடை மீன் மார்க்கெட் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக சீரமைக்கப்பட்டது. தொடர்ந்து ஆண்டுதோறும் பெய்து வரும் தொடர் மழையால் மீன் மார்க்கெட்டின் மேல் பிளாஸ்டிக் கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டு மழைநீர் தினசரி மார்க்கெட்டில் புகுந்து நீர் தேங்கி மீன் விற்கும் பெண்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் மழைநீரால் ஏற்படுகிறது. மழைநீர் சுற்றுச்சுவர் வழியாக வழிந்து வருவதால் அங்கு மின் இணைப்பு வயர்கள் நீரில் நனைந்து அவ்வப்போது எரிந்து விடுகிறது. அங்குள்ள மின் விளக்குகளுக்கான சுவிட்சுகள் பயன்படுத்தும் போது மின்கசிவு ஏற்பட்டு அதனால் மீனவ பெண்களுக்கு அவ்வப்போது மின்சாரம் பாய்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அங்குள்ள மெயின் சுவிட்சில் ஒரு மீனவ மகளிர் சுவிட்சை ஆன் செய்தபோது ஷாக் அடித்து அங்கேயே அவர் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். மூச்சுவிட முடியாமல் திணறல் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு சென்ற பிறகு அங்களித்த சிகிச்சையால் சகஜ நிலைக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் மின்கசிவை தடுக்க தவறிய மின்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் புசி வீதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரியில் பூ பூஜை பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருட்களின் விற்பனையானது சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதி, பாரதி வீதி, காந்தி வீதிகளில் பொதுமக்கள் அதிக அளவு கூடி விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான விநாயகர், அருகம்புல், எருக்கமாலை, பூ, பொரி, பழ வகைகள், அலங்கார பொருட்களை வாங்கி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் மட்டுமின்றி பொறியியல், செவிலியர் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்விகளுக்கும் 10% இடஒதுக்கீடு வழங்குவதை அரசு கவனத்தில் கொள்ளும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் தின விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு நல்லாசிரியர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை வழங்குவது அவசியம். தற்கால சூழலுக்கு ஏற்ப கல்வியை கற்பிக்க வேண்டியுள்ளது. அதற்கு ஆசிரியர்கள் கூடுதல் சிறப்பு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த சூழலுக்கு தகுந்தவாறு பாடத்தை கற்றுத்தரும் முறையில் மாற்றம் இருக்க வேண்டும். விரும்பி புரிந்து படிக்கும் நிலையில் மாணவர்கள் இருக்க வேண்டும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்கள். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஆசிரியர்களை தகுதி அடிப்படையில் தேர்வு செய்வதை கொள்கை முடிவாக கொண்டுள்ளோம். புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக கற்பித்தல் தேவைப்படுகிறது. அதன் மூலம் மாணவர்கள் தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். அரசு பள்ளிகளில் நல்ல ஆசிரியர்களை நாம் பணியமர்த்தி உள்ளோம். இருந்தாலும் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதில் பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக வகுப்பறைகள், கழிப்பறைகள் உள்ளிட்ட வசதிகள் அரசு பள்ளியில் மேம்படுத்தப்பட்டு மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. பொலியிரு வகுப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அதிக நிதியும் ஒதுக்கி கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் விரும்புகின்ற கல்வியை எதிர்காலத்தில் பெறுகின்ற வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. மேலும் இந்த 10% இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் மட்டுமின்றி பொறியியல், செவிலியர் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்விகளுக்கும் உள் இடஒதுக்கீடு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதனை அரசு கவனத்தில் வைத்துக் கொண்டுள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். விழுப்புரம் மாவட்டம் புத்துப்பட்டு மஞ்சினீஸ்வரர் ஐயனாரப்பன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அமைந்துள்ள புதுப்பட்டில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மஞ்சினீஸ்வரர் ஐயனாரப்பன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது.
கடந்த செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமம், யாகசாலை பூஜை முதல் கால பூஜைகளுடன் துவங்கி இன்று அதிகாலை 4ஆம் கால பூஜையுடன் தொடங்கி பரிவார யாகசாலையில் கலச புறப்பாடுடன் சரியாக காலை 9:50 மணிக்கு அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகமும், தொடர்ந்து சித்தர்பீடம், நாகக்கன்னி புற்று அம்மன் சன்னதி, குதிரை வீரர்கள் சன்னதி, மலையாளத்தார் சன்னதி ஆகியவைகளை அடுத்து ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும், மஞ்சினேஸ்வரர் என்றழைக்கப்படும் அய்யனாரப்பன் சன்னதிக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமிகளை வழிபட்டு சென்றனர். மேலே இருந்து இந்த புனித நீர் தெளிக்கும் பக்தவர்கள் புதுச்சேரியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு திருவிழா இன்று தொடங்கியது. காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடி ஆலய வளாகத்தில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியை ஏற்றினார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை திருப்பலியும், சிறிய தேர்பவனி, நற்கடனை ஆசிரும் இடம்பெறும் என்றும், செப்டம்பர் 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழாவையொட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திண்டிவனம் உட்கோட்டத்தில் போலீசார் விடிய வாகன சோதனை. முறையான ஆவணங்கள் இல்லாத 30க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பு. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அறிவுறுத்தலின்படி திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் மேற்பார்வையில் திண்டிவனம் புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் இன்ஸ்பெக்டர் கிருபாலட்சுமி மற்றும் ரோஷனை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தராஜன் மற்றும் வெள்ளிமேடுபேட்டை, மயிலம், ஓலக்கூர் போன்ற பல்வேறு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதுவரையில் முறையான ஆவணங்கள் இல்லாத 30க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை கண்டறியும் அப்ளிகேஷன் மூலமாகவும் சந்தேகப்படும் நபர்களை போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். மேலும் விழா காலங்களில் சமூக விரோதிகள் மற்றும் பொதுமக்கள் புதுவையில் இருந்து மது பாட்டிலை கொண்டு செல்வது வழக்கம். இதனால் போலீசார் அங்குலம் அங்குலமாக சோதனை செய்து வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி ஆணை மற்றும் மின்துறையின் பரிசோதகர் பதவி உயர்வு ஆணையினை துறையின் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. அதன்படி காவல்துறையில் பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் ஊர்காவல்படை பிரிவில் பணியிடங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தை சேர்ந்த 9 பேருக்கு பணி ஆணையினை துறையின் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். மேலும் மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் என மின்துறை ஊழியர்கள் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் 15 ஆண்டுகளாக காலியாக உள்ள பரிசோதகர் பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் 34 மின்துறை ஊழியர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பரிசோதகர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. அதற்கான பணி ஆணையினையும் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி ஷாலிங் சிங், ஐஜி அஜித்குமார் சின்ஹாலா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய், காவல்துறை மற்றும் மின்துறை ஊழியர்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது.
வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியும் கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து ஆசிரியர் தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கினார். நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் சாந்தி வரவேற்று பேசினார். விழாவிற்கு தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி, புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் ரங்கநாதன், சமூக சேவகர் பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினர். பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரையாற்றி ஆசிரியர்களை வாழ்த்தி பேசினர். 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களின் பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குழு நடனம், டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பொன்மொழிகள், ஆசிரியர் தின உரைகள் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, பிரெஞ்சு மொழிகளில் நிகழ்த்தப்பட்டன. மேலும் ஆங்கில நாடகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஆசிரியர்களுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் ஆசிரியர்களுக்கு இடையேயான கேளிக்கை விளையாட்டுகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பெருமக்களும் 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களும் செய்திருந்தனர். ஆங்கில ஆசிரியர் கனிமொழி நன்றி கூற ஆசிரியர் திவ்யா தொகுத்து வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் உள்ள பள்ளியில் 500 மாணவர்களுக்கு கையேடு மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் ஏற்பாட்டில் அர்ஜுன சுப்ராய நாயக்கர் பள்ளியில் படிக்கும் 500 மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு 500 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கையேடு, காம்பஸ் மற்றும் எழுது பொருட்களை வழங்கி தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, நாகராஜன், கட்சி நிர்வாகிகள், ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பில் ஆசிரியர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை சகாய மேரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் குமாரசாமி, திருவேங்கடம், வண்டிமுத்து, பாலச்சந்தர், மணிஷ், மணிகண்டன், அன்பு, ராமச்சந்திரன், சந்திரசூட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனரும் தன்னார்வலருமான பனை ஆனந்தன் கலந்து கொண்டு ஆசிரியர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்து தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட குல்லா, பூங்கொத்து, விசிறி, ஆபரண நகைகள், ஜிமிக்கி போன்ற பொருட்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் டோன்ட் வேஸ்ட் ஃபுட் ஸ்டீபன் ராயப்பா, சிறு சேமிப்பு ஆலோசகர் பிரசாந்த், வானரப்பேட்டை விமல், பிரவீன், அபுபக்கர், விஜயலட்சுமி, மாணவி சமீக்ஷா உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் சுல்தான்பேட்டை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் பெண்களுக்கான சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் பெண்களுக்கான சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சொற்பொழிவாளர் சமூக ஆசிரியை சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா பங்கேற்று பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். பள்ளியின் தாளாளர் முகமது ஃபாரூக் தலைமை வகித்தார். பள்ளியின் முதல்வர் உஷாராணி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுல்தான்பேட்டை ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட 747க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அக்கொண்டாட்டத்தில் ஆசிரியர்களை சிறப்பு செய்தல் மற்றும் ஆசிரியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியின் இறுதியில் துணை முதல்வர் நன்றியுரை கூற விழா இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மீன் மார்க்கெட்டில் மின்கசிவால் பெண் பாதிப்பு, அதிமுக மறியல். நாளை விநாயகர் சதுர்த்தி விழா, சூடுபிடிக்க துவங்கிய பூ பூஜை பொருட்கள் விற்பனை. அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.